அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தந்தை மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, இந்த புனித வாரத்தின் 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமையில் யோசுவாவின் நூல் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம். கோத்திரத்துக்கு ஒருவராக ஜனங்களில் 12 வரை தெரிந்து கொடுத்து, இங்கே யோர்தானின் நடுவே ஆசாரியர் நின்று கொண்டிருக்கிற இடத்தின் 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோடு அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் இடத்தில் அடையாளமாக வையுங்கள் என்கின்றார். கிறிஸ்தவுக்குள் பிரியமான இறை மக்களே, இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலக வாழ்க்கையிலும் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் கடவுள் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறோம். நான் நினைப்பதை நடந்தால் அது கடவுள் இருக்கிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அது நடக்கவில்லை என்று சொன்னால் கடவுள் இல்லை என்று நாம் கூறுகிறோம். ஆச்சரியங்களும் அற்புதங்களும் நிறைந்த இந்த மனித வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்ற கேள்வியும் பதிலும் உள்ளவர்களாக, புதிரும் உள்ளவர்களாக நாம் மாறுகின்றோம். குழந்தையாக பிறந்து மழலையாக தவழ்ந்து இளமையில் நிமிர்ந்து முதுமையில் நாணலாய் வளையும் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடந்தால் நலமாயிருக்கும் என்று பட்டியலை வைத்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, கடவுளுடைய அழைப்பை யோசுவா இங்கே ஜனங்களிடத்தில் நிறைவேற்றும் போது 12 பேரை தனக்காக கர்த்தருக்காக தெரிந்தெடுக்கிறார். நான் நினைக்கிறோம், இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்மிலே ஒரு ஆசையும் இல்லை, கடவுளும் இல்லை, தெய்வமும் இல்லை, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, உறவும் இல்லை. நானும் கூட என்னுடைய வாழ்க்கையில் என் தாயை இழந்தபோது எனக்கு இருந்த வருத்தம், வேதனை இன்று வரை அது தாங்க முடியாத ஒரு துயரை எனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னுடைய சூழ்நிலைகளை மாறும் பொழுது, என்னுடைய கஷ்டங்கள் என்னை நெருக்கும் பொழுது, என்னுடைய மன அழுத்தங்கள் என்னை நெருக்கும் பொழுது அநேக நேரங்களில் நான் ஒன்றுமில்லாதவனாக காணப்படுகிறேன். ஆனாலும் கூட கிறிஸ்துவினுடைய சிலுவை என்னை அவரோடு இணைத்திருக்கிறது. இன்றைக்கு அவருடைய அடையாளமாக வைத்திருக்கிறது. எங்கோ திரிந்து அழிந்து திரிய வேண்டிய என்னுடைய வாழ்க்கையை, நீ கடவுளுக்கு தேவையுள்ளவன், நீ என்னுடைய கையில் இருக்கிற ஒரு கல், உன்னை ஒரு அடையாளமாக வைப்பேன், நீ கூழாங்கல்லாக இருக்கிறாய், இன்றைக்கு உன்னை நான் வைரக்கல்லாக மாற்றுவேன் என்று சொல்லி உன்னதமான கடவுள் இன்றைக்கு என்னை அழைத்திருக்கிறார். இஸ்ரவேலிலே 12 கோத்திரங்களும் 12 கற்களாக அக்கறைக்கு சென்று அடையாளமாக வையுங்கள். இன்றைக்கு நான் கடவுளினுடைய அடையாளமாக, கடவுளை எனக்காக சிலுவையிலே கொல்கதா மலையிலே அடிக்கப்பட்ட அந்த மலை என்று சொல்லும் பொழுது அது கற்கள், அது கடவுளுடைய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறது. கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்த அடையாளம். அந்த கற்களால் அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனை எறிந்தவர்கள் இன்றைக்கும் கூட நம்மிடத்தில் இருக்கிற எல்லாவித பிசாசுகளையும் துரத்துகிறவர்களாக, எரிந்து தூக்கி எறிகிறவர்களாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரிய இறை மக்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவினுடைய அடையாளங்களாக காணப்பட இந்த புனித வாரம் உங்களிலே என்னிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, மாற்றத்தை, மன்னிப்பின் கிருபையை பெற்று வாழ உதவி செய்யும்படியாக அழைக்கிறது. நாம் இன்றைக்கு விசேஷமாக இந்த நாள் உலக படைப்பாற்றல் மற்றும் புத்தாக்க ஒரு புதிய நாளாக 2018ஆம் ஆண்டு 21ஆம் நாளை முதல் முறை ஐநாவால் அறிமுகப்படுத்தப்பட்டது. லியோனார்டோ டாவின்சி பிறந்த நாளை ஏப்ரல் 15ஆம் நாளாக கொண்டாடப்படுகிறது. தனிநபர் மற்றும் குழு மட்டங்களில் ஆக்கப்பூர்வமான பல்வேறு விதமான வித்தியாசமான சிந்தனையை ஊக்குவிப்பதே இந்நாளினுடைய சிறப்பாக இருக்கிறது. நம்மில் இருக்கிற சிக்கல்களை தீர்க்க கடவுள் நம்மை ஒரு கல்லாக அடையாளமாக வைக்கிறார். உன்னை மூளைக்கல்லாக வைப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு நான் தள்ளப்பட்ட கல்லாக இருக்கலாம், ஆனால் கடவுள் கரத்திலே ஒரு அடையாளம் உள்ள கற்களாக நாம் அழைக்கப்படுகிறோம். செபிக்கலாம்.
அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும், நாங்கள் இழந்து போன மகிமையான வாழ்க்கை நீர் எங்களுக்கு மீண்டும் இந்த புனித வாரத்தில் பெற்றுக்கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். அந்த வாய்ப்புக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.